எப்படி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மகாநதியோட ரீசெண்டான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெண்டான வந்து ப்ரோமோல மிகப்பெரிய ட்விஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா சொல்லி பார்க்க போறோம் நம்ம இப்போ. குமரன் அங்கிருந்து அடியாலெல்லாம் அடிச்சு போட்டு வினிலோட மாமா எப்படியாவது காப்பாத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நிமீனும் அதே மாதிரி பசுபதி இருக்க இடத்துல போய் நம்ம பசுபதி கரெக்டா ராகினி வெளியே வர நேரம் பார்த்து கரெக்டா பசுபதி அட்டாக் பண்ணி அங்கிருந்து அடிச்சு கெட்டி போட்டு நம்ம பசுபதியை ராகினி கோர்ட்டுக்கு கொண்டு போகலான்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வெண்ணிலா வந்து பொழைச்சிக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி காவேரி மேல எந்த ஒரு தப்பு கிடையாது, எனக்கு இந்த மாதிரி ஆனது காரணம் எல்லாமே அந்த பசுபதி ராகினி தான், விஜய் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த விஜய் நான் காப்பாத்த இந்த காவேரி கூட சேர்ந்துன்னா கோர்ட்டுக்கு போகதான் போறேன் அப்படி சொல்றாங்க. போலீஸும் அவங்க வெண்ணிலா சொன்னதுல நம்பிட்டு நம்ம காவிரி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம காவிரி வந்து கோர்ட்டுக்காக அவசரமா வெண்ணிலா கூட்டிட்டு ரிக்ஷால ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பசுபதி செட் பண்ணி வச்ச கால் எல்லாமே காவிரி வெண்ணிலாவும் ரிக்ஷால போறத பாத்துறாங்க. இதை பார்த்தாலும் செம்ம ஷாக் ஆகி உடனே நம்ம பசுபதிக்கு ஃபோன் பண்றாங்க. பசுபதி வந்து நம்ம நவீன் கிட்ட சீக்கிரனால ஃபோன் அட்டன் பண்ண முடியாம போயிருது. எப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி கூடிய சீக்கிரமாவே நம்ம வெண்ணிலா வந்து நம்ம விஜய் மேல எந்த ஒரு தப்புன்னு சொல்லிட்டு கோர்ட்ல நிரூபிக்க தான் போறாங்க. ஏன்னா நம்ம காவிரி வந்து வெண்ணிலாக்கு பயங்கரமான சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ மட்டும் விஜய் எப்படியாவது காப்பாத்திட்டேன்னு நான் உனக்கு விஜய் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் விஜய் வெளியே வந்த பிறகு விஜய்க்கு தெரிய வந்துச்சுன்னு நம்ம விஜய் எடுக்க போற முடிவு என்னவா தான் இருக்கும். நம்ம விஜய் காவிரி எப்படிதான் ஒண்ணு சேர போறாங்க. வெண்ணிலாவே நம்ம காவிரி வயிற்றுல வர குழந்தைக்காக விஜய் விட்டு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா எனக்கு விஜய் தான் முக்கியம் சொல்லிட்டு பழையபடி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு நான் விஜய் அடைஞ்சு திரும்ப சொல்லிட்டு இருக்க போறாங்களே. விஜய் என்ன சொல்ல போறாங்க இது எல்லாமே நம்ம பொறுத்து வந்து நம்ம வரப்போற இப்படியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராக்குள்ள விஜய் காரி கூடிய சீக்கிரம் ஒன்று சார் நினைக்கிறீங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.